ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரிக்கெட்டில் ஃபாஸ்டஸ்ட் 50 யாருன்னு பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் கிரிக்கெட் பார்க்குறதுக்கும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய நாடு அப்படின்னா இந்திய நாடை சொல்லலாம். கிரிக்கெட்டில் ஃபாஸ்டஸ்ட் 50 அப்படிங்கிறது T20 மேட்ச்சில் டிபேந்திரா சிங்ஸ் ஹரி அப்படிங்கிறவர் நேபாளில் 2023 9 பால் அடிச்சிருக்கிறார். அடுத்தது ஃபாஸ்டஸ்ட் 50 இன் T20 கிரிக்கெட்டில் அசுட் சர்மா அப்படிங்கிறவர் 11 பாலில் ரயில்வேஸில் 2023 அடிச்சிருக்கார். யுவராஜ் சிங்கிறவர் 12 பாலில் இந்தியாவில் 2007 அடிச்சிருக்கார். கிறிஸ் கெயில் அப்படிங்கிறவர் 12 பாலில் மெல்போர்னில் 2016 அடிச்சிருக்கார். ஹசரதுல்லா ஜகாய் அப்படிங்கிறவர் 12 பாலில் 2018 ஃபாஸ்டஸ்ட் 50 அடிச்சிருக்கார். ஆர் சதீசன் அப்படிங்கிறவர் 14 பாலில் செர்பியா நாட்டுக்கு ஏற்றாப்பில் 2021 அடிச்சிருக்கார். அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டில் யார் ஃபாஸ்டஸ்ட் 50 அப்படின்னு பார்க்கலாம். ரிஷப் பண்ட் இந்தியாவை சேர்ந்த விக்கெட் கீப்பர் 28 பாலில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக பெங்களூரில் நடந்த மேட்ச்சில் மார்ச் 2022 அடிச்சிருக்கார். அடுத்தது ஃப்ரூஸ் யாட்லி அப்படிங்கிறவர் 29 பாலில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக ஃபாஸ்டஸ்ட் 50 அடிச்சிருக்கார். அடுத்தது டிம் சவுத்தி அப்படிங்கிறவர் நியூசிலாந்து சேர்ந்தவர் 29 பாலில் இங்கிலாந்துக்கு எதிராக ஃபாஸ்டஸ்ட் 50 டெஸ்ட் கிரிக்கெட்டில் அடிச்சிருக்கார். அடுத்தது இந்தியாவை சேர்ந்த 2 பேட்ஸ்மேன்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா T20 வேர்ல்டு கப்பில் ஃபாஸ்டஸ்ட் 50 அடிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய இப்போ இருக்கக்கூடிய கேப்டன் ரோஹித் சர்மா தாங்க. அந்த ஹிட்மேன் அப்படின்னு அழைக்கக்கூடிய ரோஹித் சர்மா 19 பாலில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2024 அடிச்சிருக்கார். அடுத்தது விக்கெட் கீப்பரான KL ராகுல் 18 பாலில் ஸ்காட்லாந்துக்கு எதிராக துபாயில் நடந்த மேட்ச்சில் 2021 ஃபாஸ்டஸ்ட் 50 T20 மேட்ச்சில் அடிச்சிருக்காங்க. நண்பர்களே, இப்போது நம்ம கிரிக்கெட் பற்றிய தகவலை நம்ம பார்த்தோம்.